ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஷாய் மைனிங். இன்னைக்கு நான் புதுசாக ஜிபியூ ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னா NVIDIAவோட GTX 1660 சூப்பர் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிருக்கு. நான் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருந்த ரிவ்யூ உங்களுக்கு காமிச்சேன். 750 வாட்ஸ் பவர் சப்ளையோட 2 Radeon RX 6800 XT 2 ஜிபியூ கனெக்ட் பண்ணியிருந்தேன். அது மதர் போர்டும் அதில் தான், அதே பவர் சப்ளையில். ஒரு பவர் சப்ளையில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 50% லோடு கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அதாவது கரண்ட் காஸ்ட் உங்களுக்கு கம்மியாகும். ஓகேவா? நீங்கள் வந்து 750 வாட்ஸ்னால் 750 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த பவர் சப்ளையில். ஆனால் நீங்கள் 325 வாட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். கார்டு அவுட்லெட் இருக்குல்ல வீட்டில் இருந்து, ஸோ அதுலேருந்து எவ்வளோ கரண்ட் எடுக்கிறீங்களோ அந்த கரண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகணும், வேஸ்ட் ஆகாதுன்னா. நிறைய டைம் நீங்கள் எலக்ட்ரானிக்கில் நிறைய கரண்ட் வேஸ்ட் ஆகும் யூஸ் பண்ணுறது போக. ஸோ அந்த மாதிரி வேஸ்டேஜ் கம்மியாகி எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் எல்லா PSU வந்து நீங்கள் 50% லோடு நீங்கள் வச்சாதான் இதாக இருக்கும். நீங்கள் அதுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதிகமாக இருந்தாலும் ரெண்டுக்குமே வந்து பவர் வேஸ்டேஜ் அதிகமாக இருக்கும். எப்படி பவர் வேஸ்டேஜ் இருக்க தான் செய்யும். அந்த பவர் வேஸ்டேஜை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம 50% லோடு வைப்போம். ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்டும் கிட்டத்தட்ட 90 வாட்ஸ் யூஸ் பண்ணுது. ஸோ 2 கிராஃபிக்ஸ் கார்டு 180 வாட்ஸ், அப்புறம் மதர் போர்டு, CPU, RAM இது எல்லாம் சேர்த்து அது கிட்டத்தட்ட 100-120 கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 310 வாட்ஸ் கிட்ட நான் வந்து மொத்தமாக யூஸ் பண்ணுறேன். ஸோ 325 வாட்ஸ் 50%, 310 வாட்ஸ் கிட்ட ரீச் பண்ண. ஸோ இதுக்கு மேலே நான் GPU இதே இதில் ஆட் பண்ணலாம். 750 வாட்ஸ் இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சி கம்மியாகும். நான் வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு செப்பரேட்டாக ஒரு பவர் சப்ளை யூனிட் வாங்கியிருக்கேன். அது எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட் PSU வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது. அது நீங்கள் மதர் போர்டு கூட கனெக்ட் பண்ணி மதர் போர்டு ஆன் தான் அது ஆன் ஆகும். ஸோ எப்படி நான் இப்போ ஒரே மதர் போர்டில் 2 PSU கனெக்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்காக PSU ஸ்ப்ளிட்டரும் வாங்கியிருக்கேன். அது எப்படி பண்ணலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி ஒரே மதர் போர்டில் 2 பவர் சப்ளை யூனிட் கனெக்ட் பண்ணுவோம். ஒரு பவர் சப்ளை யூனிட் மதர் போர்டுக்கும், அப்புறம் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் அந்த AMD கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் பவர் கொடுக்கும். நான் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிற இந்த பவர் சப்ளை யூனிட் வந்து இப்போ நான் புதுசாக வாங்கியிருக்கிற அந்த 1660 சூப்பருக்கு மட்டும் பவர் பண்ணும். இது 850 வாட்ஸ். நான் ஆல்ரெடி வச்சுக்கிற 750, இப்போ நான் அதோட கூட தான் வாங்கியிருக்கேன். அண்ட் ரேட்டிங்கும் நல்ல ரேட்டிங், 80+ கோல்டு வாங்கியிருக்கேன். நான் ஆல்ரெடி 80+ பிரான்ஸ் வாங்கியிருந்தேன். அது எஃபிஷியன்சி ஆல்ரெடி கம்மி, அது வேஸ்டேஜ் இன்னும் அதிகமாக இருக்கும் பிரான்ஸில். அந்த 850 வாட்ஸில் இந்த ஒரே ஒரு சூப்பரை மட்டும் நான் ரன் பண்ணேன்னா அது பார்த்தா 50% லோடு கூட 10-20% லோடு தான் வரும், 10 தான் வரும், அப்படி தான் வரும். நம்மளுக்கு வேஸ்டேஜ் தான் இருக்க தான் செய்யும். நான் ஏன் இப்போ போடுறேன்னா நான் அடுத்து இன்னும் 2-3 கிராஃபிக்ஸ் கார்டு ஆர்டர் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அது கூடி சீக்கிரமே வந்துடும், மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே வந்துடும். நான் திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறது கஷ்டமாக இருக்குதுக்காக இப்போ நான் இது தனியாக ஓட விடுறேன். அது வந்தோடனே அந்த 3-4 கிராஃபிக்ஸ் கார்டையும் நான் அந்த 850 வாட்ஸில் போடுவேன். அப்போ இது 50% லோடு கரெக்டாக வந்துடும். ஸோ நான் அந்த அன்பாக்சிங் காமிக்கிறேன். பவர் சப்ளை யூனிட், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு, அப்புறம் ஸ்ப்ளிட்டர் மூணையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் காய்ஸ் நான் வாங்கின கிராஃபிக்ஸ் கார்டு. இன்னும் 3D GeForce GTX 1660 சூப்பர் கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 39K 40K கிட்ட வரும் இந்தியாவில். ஸோ அப்புறம் நான் அந்த சொன்ன ஸ்ப்ளிட்டர், இந்த ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி ஒரே மதர் போர்டில் 3 பவர் சப்ளை யூனிட் வரை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரேட் 500 ரூபீஸ் வரும். அப்புறம் நான் பவர் சப்ளை யூனிட் 850 வாட்ஸோடு வாங்கியிருக்கேன். 850 வாட்ஸ் இது வந்து A-Dataவோட XPG கோர் ரியாக்டர். இது வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டபிள் பிராண்ட்லேருந்து ஒரு நல்ல பவர் சப்ளை யூனிட். மைனிங்க்கு நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ண நல்லாவே எஃபிஷியன்சி கொடுக்கும். 80+ கோல்டு ரேட்டிங். ஸோ இது பிரான்ஸ் ரேட்டிங்கோட கண்டிப்பாகவே நல்ல எஃபிஷியன்சி. 10 இயர் 10 இயர் வாரண்டியோடு வருது. இதை நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறது பார்க்கலாம். சில பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிள்ஸ்லாம் வராது, அது கூட ஃபுல்லி மாடுலர் வாங்கினீங்கன்னா. ஸோ தனியாக தான் நம்ம கேபிள்ஸ் வாங்கிக்கணும், அதுக்கு தனியாக காஸ்ட் ஆகும். ஆனால் இந்த XPG கோரியக்கரில் எல்லா கேபிள்ஸும் அவங்க கொடுத்துருப்பாங்க. அவங்களே நம்மளுக்கு தேவையான கேபிள்ஸை மட்டும் ஃபிட் பண்ணிக்கலாம், விட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பவர் சப்ளையை நான் ஆல்ரெடி வந்து மதர் போர்டுக்கு 750 வாட்ஸ் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறேன். ஸோ மதர் போர்டுக்கோ வேறு எதுக்கும் இதை நான் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இது ஜஸ்ட் ஃபார் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும். ஸோ இதில் நான் PCக்குள்ளே கேபிளை மட்டும் நான் யூஸ் பண்ணால் போதும். மற்ற கேபிள்ஸ்லாம் தேவையில்லாமல் எனக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காது. அதுக்காக தான் நான் ஃபுல்லி மாடுலர் வாங்கினேன்.
பாருங்கள், இது வந்து கோர் ரியாக்டர் 850 வாட்ஸ். இது நீங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் 50% லோடு கொடுத்தீங்கன்னா தான் எஃபிஷியன்சி நல்லா கரெக்டாக இருக்கும். 90% எஃபிஷியன்சி வரைக்கும் கிடைக்கும். இந்த 850 வாட்ஸ்னால் நம்ம 425 வாட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, உங்களுக்கான எஃபிஷியன்சி கம்மியாகும், பவர் யூஸ் பண்ணும், கரண்ட் பில் உங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ இதில் சேட்டா மோலெக்ஸ் இருக்குது, மதர் போர்ட் பின்ஸ் இருக்குது. அது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பிசிஐ கேபிள்ஸ். எத்தனை நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் பிசிஐ கேபிளை நீங்கள் ஓனாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிஎஸ்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகாது, மதர் போர்டை ஆன் பண்ணால் தான் பிஎஸ்யூவும் சேர்த்து ஆன் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம தான் ஆல்ரெடி ஒரு ஸ்ப்ளிட்டர் வாங்கியிருக்கோம். இதை வச்சு ஒரே மதர் போர்டில் 3 பிஎஸ்யூ வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வேணால் நம்ம இந்த போர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். மதர் போர்ட் ATX 24 பின் போர்ட் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு அதோடு சேர்த்து இந்த பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது கூலர் மாஸ்டரில் வாங்கியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 16 ஆம்பியர் பின் கொடுத்துருந்தாங்க. இது என்னோட பழைய பிஎஸ்சியோடது. இதில் பார்த்தீங்கன்னா 16 ஆம்பியர் பின். இது வந்து நிறையா ப்ளக் பாயிண்டில் சப்போர்ட் ஆகாது. ஆனால் இதில் நார்மலாக உள்ள 10 ஆம்பியர் உள்ள பின் தான் கொடுத்துருக்காங்க. இது யூனிவர்சலாக சப்போர்ட் ஆகும். அண்ட் தென் உங்களுக்கு இந்த கேபிள் செட் பின் காமிக்கிறேன். அதில் எத்தனை பின் இருக்கோ அத்தனை கேபிள்ஸும் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண நம்ம CPU பின், இது வந்து CPU பின். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் மதர் போர்ட் CPUக்கு என்னோடய பழைய PSUவில் வந்து கொடுத்துருக்கேன். இதுவும் CPUக்குள்ளது தான். அண்ட் தென் இது சேட்டாக்குள்ளது. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. PCIக்குள்ளது இந்த இருக்குது. PCIக்குள்ளது 6+2 8 பின் PCI கேபிள் தான் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கு. இதை நான் தனியாக வச்சிடறேன். நிறைய PCI இருக்குது, நம்ம இப்போதைக்கு ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ATX 24 பின் எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி மதர் போர்ட்லேருந்து நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். இந்த பின் நம்மளுக்கு தேவைப்படும். வேறு எதுவுமே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. நான் இந்த 2 பின்னையும் கனெக்ட் பண்ணுறேன். நான் இந்த ATX 4 பின்னை கனெக்ட் பண்ணுறேன். இந்த ATX 24 பின் மதர் போர்டுக்குள்ளது தான் இருக்குது. இது மதர் போர்டுக்குள்ளது. நம்ம இந்த பின்ஸை இங்கே கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது 2 கனெக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் நம்ம ஒரே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறோம். அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1660 சூப்பர். அதுக்கு வந்து வெறும் 8 பின் போதும். நீங்கள் ஒவ்வொரு கிராஃபிக்ஸ் கார்டுக்கு சில பின்னுக்கு 2 இதே மாதிரி 2 தேவைப்படலாம், 3 தேவைப்படலாம். நான் இதுக்கு 1 போதும். ஸோ அதனால் நான் ஒரே ஒரு PCI கேபிள் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் மதர் போர்டில் எப்படி நான் ஸ்ப்ளிட்டர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது, இது எப்படி கிராஃபிக்ஸ் கார்டில் கனெக்ட் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு பார்க்கலாம். நான் Inno3Dயோட GeForce GTX 1660 சூப்பர் வாங்கியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியனில் வெளியே வாங்கினா 40K கிட்ட வரும். சில இடத்துல 50K வரைக்கும் போகுது. இது வந்து உங்களுக்கு எத்திரியம் ஹேஷ் ரேட் வந்து கிட்டத்தட்ட 31 ஹேஷ் ரேட் கொடுக்கும். ஸோ இதுக்குள்ளே தான் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. வாரண்டி கார்டு இதில் 3 years வாரண்டி இருக்குது. Inno3Dயில் 3 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த பவர் சப்ளை யூனிட்டுக்கு 10 years வரைக்கும் வாரண்டி இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற 300 சீரிஸ் RTX வெர்ஷன் கிடையாது, இது GTX. உங்களுக்கு தெரியும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, Inno3Dயில் ஆல்ரெடி இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் வந்துச்சு. Inno3Dயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிரிப்டோ மைனிங் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வாரண்டி கிடையாது. நீங்கள் நார்மலாக கேமிங்க்கோ மற்ற இதுக்கோ யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு 3 years வாரண்டி கிளைம் பண்ண முடியும். மைனிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாரண்டி இருக்காது. மோஸ்ட்டாக வந்து இப்போ எல்லாருமே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு Inno3D தான் அதை சொன்னால், நான் கிரிப்டோ மைனிங் பண்ணுற கிராஃபிக்ஸ் கார்டுக்கு நாங்கள் வாரண்டி கிளைம் பண்ண மாட்டோம் அப்படின்னு. அதை பற்றி நீங்கள் பெருசாக இஷ்யூ பண்ண தேவையில்லை. இது நார்மலாக இந்த எல்லா கிராஃபிக்ஸ் கார்டும் 5 to 6 years ரன் ஆகிடும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். அப்புறம் நீங்கள் மைண்ட் பண்ணிங்கன்னா எந்த ஓவர் கிளாக் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சு மைண்ட் பண்ணிங்க அப்படின்னா
நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணலாம். அவங்களால வந்து நீங்கள் இதை வச்சு மைண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் தப்பான செட்டிங்ஸில் மைண்ட் பண்ணி ரொம்ப ஹீட்டாக விட்டு பேர்ன் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும். நீங்கள் டெம்பரேச்சரை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா அவங்களால நீங்கள் மைண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கரெக்டாக செட் பண்ணால் நம்ம வாரண்டி 3 இயர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்த ஏஎம்டியோட இது சிறுசு. இது 16 PCI வெர்ஷனுக்குள்ளது. இது பாருங்கள் 6+2 8 PCI பின் தான். இது பைப்ளஸ் பிராண்டில் இருந்து 80X பவர் கனெக்டர் ஸ்ப்ளிட்டர். இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே மதர் போர்டில் 3 பவர் சப்ளை யூனிட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சில மதர் போர்ட்ஸ் அப் டு 12 GPU வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரே பவர் சப்ளை யூனிட் எல்லா GPU கனெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் 2-3 பவர் சப்ளை யூனிட் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் மதர் போர்டு ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பவர் சப்ளை யூனிட்டும் ஆன் ஆகிறதுக்காக இந்த ஸ்ப்ளிட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 500 rupees வரும். இது நீங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதே இது 2 PSU கனெக்ட் பண்ணுறதுக்கும் இருக்குது, 3 PSU வரைக்கும் இருக்குது. இது நான் வாங்கினது 3 PSU கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் வாங்கியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இதில் 3 ஒரு இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு 3 இது வரைக்கும் இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை தான் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுவோம். ப்ரைமரியாக வர்ற ஃபஸ்ட்டு மெயினாக வர்ற பவர் சப்ளை யூனிட்டை இதை கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிச்சம் 2 பவர் சப்ளை யூனிட் அடிஷ்னலாக வர 2 பவர் சப்ளை யூனிட்டோட கேபிள்ஸை நம்ம இது 2ல் பின் பண்ணிடுவோம். ஓகே, இதை நான் உங்களுக்கு எப்படி மாற்றுறதுன்னு காமிக்கிறேன். இதுதான் வந்து என்னோட மெயின் PSUலேருந்து வர்ற மதர் போர்டுக்குள்ள கேபிள். ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வாங்கின ஸ்ப்ளிட்டரில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், 2 பெரிய பின்ஸ் 2 இருக்கும். இந்த மாதிரி நிறையா வயர் வந்திருக்கும். இந்த வயர் இதுலலாம் பார்த்தீங்கன்னா 2 வயர் தான் வந்திருக்கு மற்றதில். ஸோ அதை விட்டுருங்க. இந்த நிறைய வயர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் மதர் போர்டுக்கு வர பவர் சப்ளையை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்ல பைப்ளஸ்ங்கிறது ஒரு நல்ல பிராண்ட். கண்டிப்பாக நீங்கள் நல்ல பிராண்ட் தான் வாங்கணும். இது சீப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மதர் போர்ட் ஷார்ட் ஆகிறதுக்கும் PSU கூட ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் மெயின் இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் இந்த பின்னை இதை நீங்கள் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இதை நான் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன். அந்த பின்னை மதர் போர்டில் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி 2 வயர்ஸ் வந்து 2 இது இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கின பவர் சப்ளை யூனிட் இங்கே இருக்குது. நம்ம இதை கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட இந்த பின்னை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது 2ல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. அண்ட் தென் நம்ம ஆல்ரெடி பவர் சப்ளை யூனிட்டில் PCI இது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் இப்போ கிராஃபிக்ஸ் கார்டில் கனெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது 6+2, அதாவது நீங்கள் 6 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 2 இது தனியாக இருக்கும். அது நீங்கள் வேணும்னா அதை கரெக்டாக அந்த ஒரு நாட் இருக்கும், அந்த நாப்குள்ளே நீங்கள் கரெக்டாக வச்சா போதும். இப்போ நான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் இங்கே இருக்கிற இந்த 8 பின்னில் இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பவர் சப்ளை கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா இதை மதர் போர்டோட நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் இந்த 16X PCI ரைசர் யூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் என்ன பண்ணால் லாக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டை இதில் கனெக்ட் பண்ணுங்கள். கரெக்டாக வச்சுட்டு லாக் பண்ணிடுங்க. இதில் வந்து நீங்கள் இங்கே வந்து ஆல்ரெடி இந்த ரைசர்ஸோடையே உங்களுக்கு கனெக்டர்ஸ் வரும், இந்த மாதிரி கனெக்டர்ஸ். ஸோ இதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா PCI கனெக்ஷன் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக இதில் PCI கனெக்ஷன் கொடுக்கலாம். இங்கே இதுலேயும் PCI 6 பின் PCI கனெக்டர். அப்படி இல்லை அப்படின்னா இந்த SATA கனெக்டர் டு PCI கனெக்டர் ஆல்ரெடி இந்த PCI இந்த ரைசரோடையே உங்களுக்கு வரும். யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை மறந்துட்டோம். நம்ம இதோடு சேர்த்து கிராஃபிக்ஸ் கார்டோடு சேர்த்து இதுக்கும் நம்ம புது பவர் சப்ளை யூனிட்லேருந்து நம்ம பவர் கொடுக்க போகிறோம். அந்த பின்னை எடுத்து கனெக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் அந்த ஆல்ரெடி உள்ள புது பவர் சப்ளையில் நான் இன்னொரு SATA கனெக்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த SATA பவரில் நான் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேணும்னா அந்த PCI 6 பின்னை கூட நீங்கள் டேரெக்டாக இந்த PCI ரைசருக்கு பவர் கொடுக்கலாம்.
ஆனால் நம்ம இன்னும் வேறு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கும்போது அது நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிள் நிறைய தேவைப்படும். அதனால நான் அந்த கேபிள் யூஸ் பண்ணாமல் என்னோடய பிஎஸ்சியோடு வந்த இந்த கேபிள் கூட நான் ஆல்ரெடி இந்த ரைசர் கூட சேர்ந்து வந்த அந்த கனெக்டரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இது கனெக்ட் பண்ணியாச்சு. நம்ம நார்மலாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு டேரெக்டாக மதர் போர்டில் கனெக்ட் பண்ணோம்னா அது மதர் போர்டில் இருந்தே எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எடுக்கும் அந்த கனெக்ஷனுக்கு. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா லோடு நம்ம மைனிங் வந்து நம்ம 24 மணி நேரமும் ரன் பண்ண போகிறோம், 24 ஹவர்ஸ் ரன் பண்ண போகிறோம். இந்த எக்ஸ்ட்ரா பேர்டை நம்ம மதர் போர்டு கம்மி பண்ணுறதுக்காக தான் நம்ம பவர் சப்ளை யூனிட் வந்து டேரெக்டாக இந்த ரைசருக்கு நம்ம பவர் கொடுக்குறோம். ஸோ இதுலேருந்து மதர் போர்டுக்கான லோடு கொஞ்சம் கம்மியாகும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த யூஎஸ்பி கேபிள், இந்த ஜிபியூ ரைசரில் உள்ள யூஎஸ்பி கேபிளை, பிசிஏ ரைசரில் உள்ள யூஎஸ்பி கேபிளை நம்ம இந்த 1x பின்னோட கனெக்ட் பண்ணிவிட்டு, இந்த 1x பின் வந்து இந்த செட்டாக வந்திருக்கும் அந்த ரைசரோட இந்த சைடு உள்ள இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை மதர் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு மதர் போர்டில் உங்களுக்கு 16x, 4x, 8x, 1x அப்படின்னு நிறையா வேரியன்ட்ஸ் இருக்கும் பிசிஐ. நம்மளுக்கு மைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1xே இனஃப். ஏன்னா நம்ம மைனிங் எல்லா டேட்டாவும் எல்லா ஒர்க்குமே வந்து கிராஃபிக்ஸ் கார்டோட இதுதான் பண்ண போகுது ப்ராசஸர். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அவ்வளோவா இருக்காது. கேமிங்க்குனா நீங்கள் 1x பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு. 1x உங்களால் கேம் பண்ண முடியாது. அது அட்லீஸ்ட் 8x வேணும் உங்களுக்கு. 8x 16x தான் நல்லா கொடுக்கும். பட் மைனிங்கில் வந்து 1xக்கும் 16xக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா இது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரொம்பவே கம்மியாக தான் நடக்கும். ஸோ இதை வந்து நான் எதில் வேணால் நான் கனெக்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து என்னோடய மதர் போர்டில் ஒரு 4x இருக்குது, ஒரு 8x இருக்குது, ஒரு 1x இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த 1xலையும் 4xலையும் நான் பழைய AMD GPUs கனெக்ட் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிற அந்த 8xல அந்த 16xல நான் வந்து அதை இதை கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த ரைசரை நான் இந்த போர்ட்டில் நான் ப்ளக்இன் பண்ணுறேன். நீங்கள் வாட்ச் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் தப்பாக இந்த பின்னை இதில் வச்சு இப்படி கிராஸாக நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவைடர் இருக்கும். இந்த டிவைடர் வந்து இந்த டிவைடருக்கு முன்னாடி உள்ள இந்த இது லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த பின்னை, இந்த ரைட் சைடு இருக்கிற பின்னை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். நீங்கள் மாற்றி ஃபிட் பண்ணிடாதீங்க. இப்படி ஃபிட் பண்ணணும். அதுதான் இப்போ நம்ம சிஸ்டத்தை டர்ன் ஆன் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்.